நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம். நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த டாக் விஷயத்த வந்து நிறைய ஷேர்ஸ் நீங்க பண்ணியிருக்கீங்க, நன்றி. மேற்கொண்டு இந்த பதிவை வந்து நீங்க நிறைய பேர்த்திட்ட ஷேர் பண்ணுங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட சொல்லுங்க. இப்போ பார்க்க போறது முக்கியமான விஷயம். கேரளால வந்து கவர்மெண்ட் வந்து அந்த மெர்சி கில்லிங், இந்த நோய்பட்ட நாய்கள் அப்புறம் இன்ஜூர்ட் நாய்கள் எல்லாம் வந்து கொல்லலாம்ங்கிறது கவர்மெண்ட் வந்து மெர்சி கில்லிங் சொல்லியிருக்காங்க. பட் அது எவ்வளவு தூரத்துக்கு தமிழ்நாட்டில் சாத்தியம் அல்லது அது நியாயமா அல்லது தர்மமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடியில இருந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ்ட் சங்கர் எம்பவர் அப்படிங்கிற அவர் ஒரு என்ஜிஓ நடத்துறாரு. அவர் வந்து நாயுடைய கடி கூடிட்டே போயிட்டு இருக்குங்கிறாரு. 4,40,921 2023 அதெல்லாம் இதா இருக்குங்கிறாரு. அதே மாதிரி 2022 3,65,318 2022 இருக்குங்கிறாரு. அது மட்டும் இல்ல, 1,24,000 டாக் பைட் கேசஸ் அப்படின்னு ரிப்போர்ட்டட் டில் மார்ச் அப்படின்னு போட்டிருக்காரு. தமிழ்நாட்டுல மட்டுமே 1,24,000 டாக் பைட் வந்து டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் பிரிவென்டிவ் மெடிசன்ஸ் அப்படிங்கிறதுல ரிப்போர்ட்ல வந்திருக்குங்கிறது அந்த எம்பவர் சங்கர் அப்படிங்கிற அந்த என்ஜிஓ வச்சிருக்கவர் சொல்றாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த 30 அதாவது 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 68 ஓல்டு மேன் மோல்டட் டு டெத் பை ஸ்ட்ரே டாக்ஸ் இன் பெங்களூர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 15 நாய்கள் வந்து அவரை வந்து வெளியில காலில் வாக்கிங் வந்திருக்காரு. கொஞ்சம் அவருக்கு மனநிலை வேற சரியில்லை, அவரை கடிச்சு கொதறி பண்ணியிருக்காங்க. இந்த நாய் வந்து கடிச்சு கொதறி அவர் அந்த ஸ்பாட்லயே இறந்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாய்கள் சம்பந்தமா நடந்துட்டு இருக்கு. அடுத்த 3 பதிவு வந்து இந்த ரேபிஸ் வேக்சின் எப்படி பண்ணணும், அந்த வேக்சினேஷன் கரெக்டா எப்படி பண்ணணும், அதை ஒழுங்கா பண்றாங்களா, எல்லா இடத்துலயும் ஸ்டாக் இருக்கா அப்படிங்கிற அந்த ரீல்ஸ் போட போறோம். தயவுசெய்து இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. நிறைய ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க. நெல்லை கனெக்ட் சார்பாக உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தெரிஞ்ச மக்கள்கிட்ட இதை பத்தி சொல்லுங்க. இது எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ கவர்மெண்ட் ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கும். நன்றி, வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம்.